அல்லேலூயா. ஆத்தும நண்பர் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். We greet you in the name of the most beloved one of our soul, your soul, Lord Yeshua Jesus. Let's pray and get into the word of God. பரலோக தகப்பனே, நீர் எங்களை நேசிக்கிறீர். உங்கள் ஜீவனை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இருளின் கிரியையிலிருந்து நீர் எங்களை விடுவித்திருக்கிறீர். இந்த நாளிலும் என்னோடு எங்களோடும் பேசுங்க, எங்களை உயிர்ப்பித்தருளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். God loves us dearly, amen. And he has been revealing how he is so full of life and he is sharing that life with mankind especially, and how he is delivering us from the powers of darkness and he is bringing us into light and he is giving us a helping hand, amen. இன்றைக்கும் தொடர்ந்து நம்ம எப்படி பரிசுத்த ஆவியானவரில் அந்த ஜுவே ஜீவன் இருக்கிறது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். We have been meditating on the life of God, how when we receive His word through the Lord Yeshua Jesus, we are enlivened. How when the light in the face of the Lord Jesus shines upon us, we are enlivened. How the touch of the Lord Jesus enlivens us, and how the breath of God brings life to us. கடந்த நாட்களிலும் நம்ம 76வது மெசேஜ்லேருந்து தயவுசெய்து போய் கேளுங்க. ஜீசஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல் அண்ட் பீஸ் கிவர் இந்த யூடியூப். இந்த விதங்களில் அவர் நம்மை சந்தித்திருக்கிறார், நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானித்திருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரில் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய அந்த ஜீவனை குறித்து நம்ம சிறிது தியானிக்க போகிறோம். இதை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, இதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். Not only do we want to meditate and learn, but we want to really inherit the blessing that's there in these truths. Amen. Through these truths we want to be blessed. யோபு 33:4 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். The Spirit of God has made me, and the breath of Almighty has given me life. கடந்த செய்தியில் இதை நம்ம பார்த்தோம், எப்படி அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சுவாச காற்று நமக்கு ஜீவனை கொடுக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இங்கே இந்த வார்த்தையிலே முதல் பகுதியிலே எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர், கடந்த செய்தியிலும் பார்த்த அந்த ரூஹா கோதேஷ், ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், அவர் எப்படி என்னை உருவாக்கி இருக்கிறார், என்னை உண்டாக்கி இருக்கிறார் என்று இந்த வார்த்தையில் அங்கே ஒரு அறிக்கை இருக்கிறது. வானங்களை குறித்து நம்ம பார்த்தோம் கடந்த செய்தியில். We saw about the heavens. We are meditating now on the Holy Spirit in creation, how His life is revealed in creation, right? சிருஷ்டியில் எப்படி பரிசுத்த ஆவியானுடைய ஜீவன் வெளிப்படுகிறது என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். யோபு 26:13 தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. By His Spirit the heavens He beautified. அப்போ வானத்தை பார்க்கிறோம், பிரமிக்கிறோம், எவ்வளவு விரிவானது, எல்கை தாண்டி இருக்கிறது, நம்முடைய அறிவுக்கு ஆற்றலுக்கு அது கட்டுப்படாததாக இருக்கிறது. இது எப்படி உருவாக்க முடிந்தது, எப்படி இதை காக்க முடிகிறது, இதெல்லாம் நமக்கு புரியவில்லை. இன்னும் நம்ம கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம், எவ்வளவு இருக்கிறது, எப்படி இருக்கிறது மகிமையா என்று. அதை யார் சிருஷ்டித்தது என்பதை தேவனுடைய வார்த்தையில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம், நம்முடைய ஆராய்ச்சியினால அல்ல. Amen. We are still through science discovering the magnitude of creation. Amen. Especially the heavens, the stars and the sun and all the heavenly bodies, how gloriously they have been created. And from the word of God we learn how they have been created. And it's not just possible to learn all this only scientifically, but by God's grace through revelation we are learning about all this. சரி, அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பிலே அவர் வல்லமையாய் கிரியை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். And we see how புது சிருஷ்டிப்பில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். In new creation or recreation also we see the Holy Spirit acting in a mighty way. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் 2வது வசனத்தில் வரும்போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லி அந்த நிலைமை மாறி இருக்கிறதை பார்க்கிறோம்.
அங்கே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி அதன் பிறகு அந்த புது உருவாக்கப்படும் அந்த சூழ்நிலையை அங்கே நம்ம பார்க்கிறோம். We see in Genesis 1:1 how in the beginning God Elohim created the heavens and the earth, and in verse 2 we find that there is darkness, there is emptiness, and the Holy Spirit God is moving upon the waters, and the next verse onwards we see how there is a recreation and renewing of life upon the earth and in the earth and sky. And the earth was without form and void, and the darkness was upon the face of the deep, and the Spirit of God moved upon the face of the waters. அப்போ தேவனுடைய ஆவியானவர் அசைவாகிற இடத்திலே அங்கே இருள், மரணம் இதெல்லாம் நீங்கி ஜீவன், ஒளி உண்டாகிறது, புது சிருஷ்டி அங்கே உண்டாகிறது என்று சொல்லி நம்ம அருமையாய் பார்க்கிறோம். ரைட். We also see how the Holy Spirit is involved in the rebirth. Amen. ஒரு புது பிறப்பிலே, மறு பிறப்பிலே எப்படி பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார் என்பதையும் குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரத்தில் நிக்கோதேமு அங்கே வந்து இயேசுவை சந்திக்கிறார். இயேசு சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும்னு சொல்கிறார். The Lord Yeshua Jesus is teaching Nicodemus that one needs to be born again, or should be born from above, so that he can see and then he can enter into the kingdom of God. Amen. தேவனுடைய ராஜ்யத்தை காணணும், ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா மறுபடியுமா பிறக்க வேண்டும். அந்த மறுபடியும் பிறக்கிற அந்த கிரியையில் பரிசுத்த ஆவியானவருடைய உருவாக்கும் கிரியை, ஜீவன் கொடுக்கும் கிரியை இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Amen. John 3:5-6 we find this. அப்போ சொல்கிறாரு இயேசு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். So that which is born of the Spirit is spirit. So if we want to be spiritual, then we cannot bring forth that life, but it's the Holy Spirit who brings forth that spirit kind of life, which is the one that can recognize, can accept, understand, and enter into the kingdom of God. And that's the life that can give us rebirth in our life. And only when we are born again can we know the things of God. Amen. Hallelujah. லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்திலே எவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பின் அற்புதங்களிலே அவர் கிரியை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, in the conception of the Lord Yeshua Jesus, the angel is telling Mary, Virgin Mary is asking, how can these things happen? How can I have a baby? I do not yet know my husband, and only been engaged, not yet married, and you are saying that I am going to have a baby. And the angel explains and says, how? பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே வருவார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், அதன் மூலமாக இந்த புது சிருஷ்டிப்பு, இந்த வார்த்தை மாம்சமாகிற இந்த அற்புதம் நடக்கும். ஆமென். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், பரிசுத்த ஆவி உன்மேலே வரும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அது வித்தியாசமானது, உயர்ந்தது அந்த பிறப்பு. சாதாரண மனித பிறப்புகளை போன்ற அன்று இது உயர்ந்த உன்னதமான ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையினாலே வல்லமையினாலே மட்டுமே உருவாக்கப்படுகிற ஒரு சிருஷ்டிப்பு. ஆகவே அந்த பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். He says in Luke 1:35, the Holy Ghost shall come upon thee, and the power of the highest shall overshadow thee. Therefore also that holy being who shall be born of thee shall be called the Son of God. நம்ம இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்கிறோம். அது எதனால் அப்படி சொல்கிறோங்கிறத இங்கே இந்த தூதன் மிக அழகாக அங்கே மரியாளுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால அந்த வார்த்தை மாம்சமாகிற அந்த அற்புதம், அந்த சிருஷ்டிப்பு உண்டாகி, அந்த குழந்தை உண்டாகி, கணவனுடைய உதவி இல்லாமல் அந்த குழந்தை உருவாகி பிறக்கப் போகிறது. ஆகவே அது பரிசுத்தமுள்ள குழந்தை, அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்திலே அவர்
ஒரு வல்லமையை மகிமையை தேவனுடைய ஜீவனை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 24:49 இயேசு கிறிஸ்து அங்கே சீஷரில் அனுப்பு முன்னால் அவங்ககிட்ட பேசுகிறார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து இயேசு பேசுகிறார். லார்ட் யெஷுவா ஜீசஸ் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தி promise from the Father to those whom the Lord Yeshua is leaving behind on this earth to carry on his ministry. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் பெற்று அவர் இப்பொழுது பரலோகத்துக்கு போக வேண்டிய வேளை வருகிறது. ஆனால் அவர் தொடங்கி வைத்த அந்த ஊழியத்தை இந்த பூமியிலே தொடர்ந்து செய்வதற்கு, அந்த சத்தியத்தை அநேகம் ஜனங்களுக்கு தேசங்களுக்கு எடுத்து செல்வதற்கு தன்னுடைய சீஷர்களை அவர் அங்கே நியமித்து செல்கிறார். ஆனால் இந்த ஊழியத்தை அவர்களுடைய சொந்த பலனால் செய்ய முடியாது. ஆகவே அவர் முதலாவதாக ஊழியத்தை தொடங்கும் முன்பதாகவே அவர்கள் காத்திருந்து எருசலேமிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்திலிருந்தே அனுப்பப்பட்டு அவருடைய வல்லமை இந்த சீஷர்கள் மேலே வந்து அவர்களை மேலே நிழலிட்டு அவர்களை பலப்படுத்தும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ த மினிஸ்ட்ரி ஹேஸ் டு பி கேரிட் ஆன். லார்ட் ஜீசஸ் ஹஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஒர்க் ஹியர் ஆன் தி எர்த். He died for us, mankind. He was buried. He rose again. Now he is going to go into heavenlies and he is going to be seated on the right hand of the Father and he is going to come back again. But meanwhile, the ministry has to be carried on in the same spirit in which the Lord Jesus did the ministry. And he is counseling his disciples. He says, wait in Jerusalem. Wait for the promise of the Father, the blessed Holy Spirit, till you are endowed with power from on high. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை உடையவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனோடு அவர் வந்து உங்களை நிரப்பும் வரைக்கும், உங்களை பலப்படுத்தும் வரைக்கும் காத்திருந்து அவருடைய பலத்தோடு நீங்கள் ஊழியத்துக்குள்ளால் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1:8 Acts 1:8 we find, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். So he is telling that when the Holy Spirit is coming upon you, then you shall receive strength, power from on high. Hallelujah. Like Mary was endued with that overshadowing of the Holy Spirit upon her body, soul and spirit, and how she was empowered to have this creative miracle in her life. Even so, God's children today are empowered by the presence of the Holy Spirit overshadowing their lives and making them a glorious and a victorious people and a powerful witness for the Lord Yeshua Jesus. So when the Holy Spirit comes upon you, you shall receive strength and then you shall be my witnesses in Jerusalem, Judea, Samaria and to the uttermost ends of the earth. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம், அதை குறித்து சிந்தித்து வருகிறோம். இது ஏதோ மூளை அறிவுக்கு மட்டும் அல்ல, தேவன் இதை நம்மோடு பகிர்ந்து கொள்வது. இந்த ஜீவனை அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜீவனை நம்ம அனுபவிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து நம்ம அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக. ஸோ த ரீசன் why the Lord has been leading us through these teachings on the Zoe life of God is not only to know the superior life of God and what he is able to do and what he has done and what his might is. It is also that he is willing to share, and he has already shared this life with his children, with his servants, so that we may be empowered to live for his glory, that his life may be revealed through our life. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவன் நம்மை நிரப்ப வேண்டும், அது நிரம்பி வழிய வேண்டும். நம்ம வாழ்க்கை மூலமாக, நம்ம ஊழியத்தின் மூலமாக அது பிரகாசிக்க வேண்டும், அநேகரை தொட வேண்டும். இந்த உலகத்தில் இருள் இருக்கிறது, மரணத்தின் கிரியை இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே பிதாவாகிய தேவன் அனுப்பியிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரிலே ஜீவன் இருக்கிறது, ஒளி இருக்கிறது. அந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசித்து நம்ம பலப்படுத்தி நம்ம மூலமாக பிரகாசிக்கும் பொழுது, வெளிப்படும் பொழுது, அது இருளை நீக்கி ஒளியையும் மரணத்தின் கிரியைகளை நீக்கி ஜீவனையும் ஜீவனின் கிரியைகளையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது.
தயவுசெய்து நீங்கள் கடந்த செய்திகளையும் பாருங்கள். இன்றைக்கும் நம்ம பரிசுத்த ஆவியான நம்ம பலப்படுத்தும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே with faith for the Holy Spirit to enable us and empower us, to lift us up, to reveal the life of God in and through our lives. Amen. Hallelujah. பரலோகத்தில் இருக்கிற நல்ல பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த சுய ஜீவனை உடையவராக இருக்கிறார். அந்த சுய ஜீவனை எங்களோடு பகிர்ந்து கொண்டு அவர் எங்கள் மேல் வந்து அமர்ந்து எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி எங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோம். இப்பொழுதே யார் யார் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ கூப்பிடுகிற இடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அபிஷேகமும் அவர்கள் மேல் இறங்குவதாக. அன்றைக்கு சீஷர்கள் எருசலேமிலே உம்முடைய வார்த்தையின்படி காத்திருந்து அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டது போல, பலப்படுத்தப்பட்டது போல, அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது போல, அவர்கள் மூலமாக நடந்தது போல இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த சோர்வின் மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய இருள் அவர்களை நெருக்கி கொண்டிருந்தாலும் ஒளி இயேசுவின் நாமத்திலே அவர்கள் மேலே பிரகாசிக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனுடைய முகம் அவர்கள் மேலே பிரகாசிக்கும் பொழுது, உம்முடைய உதவிக்கரம் அவர்களுக்காக நீட்டப்பட்டு நீங்கள் அவங்கள தொட்டு அவங்கள தூக்கி விடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ காற்று சுவாசம் அவங்க மேலே வீசும் பொழுது இப்பொழுதே அவர்கள் புதிய அளவிலே ஜீவனை பெறுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு விடுதலை வந்து சத்துருடைய கிரியைகள் அழிந்து போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Loving Heavenly Father, in Jesus' name we pray for your deliverance in the lives of people who are crying out to you. Yes, Father, let the Spirit of the Holy Spirit of God move mightily. Let the breath of God blow upon them. Let the hand of the Lord Yeshua Jesus, the saving hand, be stretched out to deliver your people and to anoint your people afresh, especially those who are in ministry. Remove the hindrances, remove all discouragement, lift them up, let them stand up on their feet, and let them be channels through whom your glory and power and life can be revealed, Lord. Let miracles happen in the name of the Lord Jesus, and let there be wonders. Let there be a great deliverance. Let your name be glorified. Let people be blessed. Let nations be blessed, and let the people be prepared for the coming of the Lord Jesus. இயேசுவின் வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படுத்தப்படுவார்களாக. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ஊழியக்காரர்கள் ஒரு சேனையாய் எழும்பி நிற்பார்களாக, பலப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ காற்று அவர்கள் மேலே இப்பொழுதே வீசுகிறதற்காக நன்றி. சூழ்நிலைகள் மாறுகிறதற்காக, பெரிய உயிர்த்தெழுந்தலின் வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான நண்பர்களே, இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மை நேசிக்கிறார், தன்னுடைய சுய ஜீவனை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். நீங்கள் இந்த ஜீவனை இந்த நாளிலும் புதிய அளவில் பெற்றிருக்கிறீங்க, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸோ ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் த லார்ட் அண்ட் ஷைன் ஃபார் ஹிம் ஃபார் ஹிஸ் க்ளோரி. Amen. In Jesus' name we take leave till we meet again. Amen. Amen. முகவரி புரியாது. இயேசு என்